உள்ளாட்சி கேளிக்கை வரியை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து அமைச்சர்களுடன் திரைத்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் செல்வாவிடம் கேட்டறியலாம். செல்வா, ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்றும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி 4வது நாளாக தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து திரையரங்குகளும் இன்றும் மூடப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும், திரையரங்க கட்டண உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும் எனும் கோரிக்கைகளை வலியுறுத்தி திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அன்று சுமூக முடிவு எட்டப்படாததால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அவர்கள் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாள் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்காத நிலையில் இன்று சட்டப்பேரவையில் ஸ்டாலின் எழுப்பிய கேள்வியின் அடிப்படையில் வீரமணி மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் திரைத்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது திரைத்துறையை சேர்ந்த திரைப்பட வர்த்தக சபை தலைவர் அபிராமி ராமநாதன், உப தலைவர் கலைப்புலி எஸ் தானோ மற்றும் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி ஆகியோர் அடங்கிய குழுவினர் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து நாளை திரையரங்குகள் வழக்கம்போல் செயல்படும் எனவும் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை தலைவரான அபிராமி ராமநாதன் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே தற்போது கடந்த 1.25 மணி முதல் பேச்சுவார்த்தையானது தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் இறுதியில் நல்ல முடிவு கிட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி. பொன்மன செல்வன், நாளை திரைக்கு வருவதற்கு தயாராக இருக்கும் படங்கள் என்னென்ன? அவை நாளை வெளியிடப்படுமா உறுதியாக? கடந்த வார ரிலீஸ் திரைப்படங்களின் வியாபாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாரம் திரி, விக்ரம் வேதா, ஸ்பைடர்மேன் போன்ற திரைப்படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த படங்களின் வெளியீடு தற்போது வரை உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் வெளியான வனமகன், இவன் தந்திரன் போன்ற படங்கள் 3 நாட்கள் மட்டுமே திரையரங்கில் ஓடியதால் அந்த படங்களுக்கு இந்த வாரம், அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டு திரையரங்குகள் திறக்கப்படுமாயின் அந்த படங்களுக்கே இந்த வாரம் வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் அந்த படங்களே இந்த வாரமும் தொடரும் எனவும் இந்த வாரம் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்த படங்கள் 14 மற்றும் 21ஆம் தேதிகள் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் தயாரிப்பு நிறுவனங்கள் வெளியிடவில்லை. இது தகவல்களாக மட்டுமே தற்போது வரை இருக்கின்றன. வசந்த்.